வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். வேட்டி அணிந்து வர தடை விதித்தால் ஓராண்டு சிறை, 25,000 ரூபாய் அபராதம். தமிழக சட்டசபையில் புதிய சட்ட மசோதா தாக்கல். காவலர் மானிய கோரிக்கை விவாதத்தில் முதல்வர் ஜெயலலிதாவுடன் மோதல். முதன்முறையாக சட்டசபையில் இருந்து தேமுதிக வெளியேற்றம். மத கலவரம் தொடர்பாக லோக்சபாவில் கலேபரம். சபையின் மைய பகுதியை முற்றுகையிட்டு ராகுல் போராட்டத்தால் பரபரப்பு. விரிவான செய்திகள். பொது இடங்களில் வேட்டிக்கான தடையை நீக்க கோரும் வகையில் ஆடை கட்டுப்பாட்டை நீக்கும் வகையிலான சட்ட மசோதாவை தமிழக சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா தாக்கல் செய்தார். தமிழக சட்டசபையில் புதனன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதா புதிய சட்ட மசோதா ஒன்றை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் உள்ள மணமகள் மன்றங்கள், வணிக வளாகங்களில் ஆடைகள் மீதான கட்டுப்பாட்டை நீக்க கோரும் சட்ட முன்வடிவை சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா தாக்கல் செய்தார். தமிழர் பண்பாட்டை எடுத்துக்காட்டும் விதமாக உள்ள வேட்டிக்கு தடை விதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இப்புதிய சட்டம் ஆடை தொடர்பான கட்டுப்பாட்டு பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்றும் இந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டத்தை மீறினால் ஓராண்டு சிறை, 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் கொண்டு வந்த சட்ட மசோதா சட்டசபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. 2014ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது இடங்களுக்குள் நுழைவதற்கான ஆடை மீதான தடையை நீக்குதல் சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தில் சமீபத்தில் நடந்த விழாவில் பங்கேற்க வேட்டி அணிந்து வந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் மற்றும் வக்கீல்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இப்பிரச்சினை சர்ச்சையாக உருவெடுத்த போது இது தொடர்பாக நடப்பு கூட்டத்தொடரிலேயே சட்ட மசோதா கொண்டு வரப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதன்படி புதன்கிழமையன்று புதிய சட்ட மசோதாவை முதல்வர் ஜெயலலிதா தாக்கல் செய்தார். போலீஸ் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது முதல்வர் ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து தேமுதிகவினர் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். தமிழக சட்டசபையில் புதன்கிழமையன்று போலீஸ் மற்றும் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது. விவாதத்தை துவக்கி வைத்து தேமுதிக கொறடா சந்திரகுமார் பேசும்போது போலீசாருக்கு 8 மணி நேர பணி வழங்க வேண்டும் என்று கூறினார். அப்போது இடைமறித்த முதல்வர் ஜெயலலிதா, காவல் பணி நேரம் வரையறுக்கப்பட்டு செய்யும் பணி அல்ல என்று விளக்கம் தந்தார். மேலும் தமிழகத்தில் அதிக அளவிலான போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும், தமிழகத்தில் ஜனநாயகம் தழைத்தோங்குகிறது என்பதையே இது காட்டுவதாகவும் ஜெயலலிதா பேசினார். அதிகப்படியான போராட்டங்கள் நடைபெறுகின்றன என்றால் மக்கள் அத்தகைய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று பொருள் அல்ல. இங்கே தாராள மனதுடன் உண்மையான ஜனநாயக கோட்பாடுகளின்படி யார் போராட்டம் நடத்த விரும்பினாலும் அனுமதியை தருகிறோம். இதுவே மேற்கு வங்காளம், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் அனுமதியே தருவதில்லை. ஆகவே இதில் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக சந்திரகுமார் பேசினார். அப்போது இடைமறித்த முதல்வர் ஜெயலலிதா தேமுதிகவினர் மீதான வழக்கு விவரங்களை பட்டியலிட்டார். பதிலுக்கு தேமுதிகவினர் பேச முயற்சித்த போது சபாநாயகர் தனபால் அனுமதி மறுத்தார். இதைத் தொடர்ந்து சபாநாயகரின் இருக்கைக்கு அருகே சென்று முற்றுகையில் ஈடுபட்ட தேமுதிகவினர் வெளியேற்றப்பட்டனர். இன்றைக்கு தேமுதிக மீது இருந்த பொய் வழக்குகளை பற்றியெல்லாம் நீங்கள் பட்டியலிட்டிருக்கிறீர்களே. தமிழ்நாடு முழுவதும் இங்கே அமைச்சரவையிலே இருப்பவர்கள் முதற்கொண்டு உங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றியம் நகரம் செயலாளர்கள் வரைக்கும் ஒவ்வொருவர் மேலும் பாலியல் வன்கொடுமை வழக்கு உள்ளிட்ட கொள்ளை வழக்கு, திருட்டு வழக்கு, மணல் கடத்தல் வழக்கு என்று இத்தனை வழக்குகள் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் பட்டியலிட்டு இந்த இடத்திலே சொல்ல முடியுமா என்று கேட்டோம். அதே நேரத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவரையும் பார்த்து உங்களுக்கு தகுதி இல்லை, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து காவல்துறை மானியத்திலே பேசுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படி சொல்வதற்கு தமிழக முதலமைச்சருக்கு தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு நாங்கள் அங்கே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினோம். அதனுடைய வெளிப்பாடுதான் எங்களை இன்றைக்கு வெளியேற்றி இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து போலீஸ் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதா பதிலுரை வழங்கினார். மத கலவரம் தொடர்பாக பேச அனுமதிக்காததால் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்
சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. புதனன்று லோக்சபா கூடியதும் கேள்வி நேரத்தை ரத்து செய்துவிட்டு உத்தரப்பிரதேசம் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் நடந்து வரும் மதக்கலவரம் குறித்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமென ராகுல் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அனுமதி மறுத்ததால் ராகுல் உள்ளிட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் சபையின் மைய பகுதியை முற்றுகையிட்டு ஒருதலை பட்சமாக நடப்பதாக சபாநாயகருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனே பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு எங்கும் கலவரம் நடக்கவில்லை, பிரச்சனையை நீங்களே ஏற்படுத்தாதீர்கள் என்று காங்கிரசுக்கு பதிலடி கொடுத்தார். காங்கிரசுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சிகளான தேசியவாத காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்களும் மதக்கலவரம் குறித்து விவாதிக்க வேண்டுமென சபையின் மைய பகுதியில் திரண்டதால் கூச்சல் குழப்பம் அதிகரித்தது. இதையடுத்து சபையை சிறிது நேரத்துக்கு சபாநாயகர் சுமித்ரா ஒத்திவைத்தார். இந்நிலையில் பார்லிமென்ட்டுக்கு வெளியே நிருபர்களை சந்தித்த ராகுல் சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் ஒரு தலைபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். இதனால் தங்களை பேச அனுமதிப்பதில்லை என்று கூறிய ராகுல் ஒரே ஒரு நபரின் கருத்து மட்டுமே கருத்தில் கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் மோடியை மறைமுகமாக குற்றம் சாட்டினார். We feel it. Everybody feels it. There is a mood in Parliament that only one man's voice counts for anything in this country. காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ராகுல் தலைமையில் சபையின் மைய பகுதியில் திரண்டு சபாநாயகருடன் வாக்குவாதம் செய்தபோது பிரதமர் மோடி சபையில் அமைதியாக அமர்ந்திருந்தார். சிவில் சர்வீஸ் தேர்வு சர்ச்சை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்து கேட்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. புதனன்று ராஜ்யசபாவில் சிவில் சர்வீசஸ் தேர்வு சர்ச்சை குறித்து குறுகிய விவாதம் நடந்தது. அப்போது மண்டல மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் சிசாட் தேர்வு முறையை கைவிட வேண்டுமென சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ், ஐக்கிய ஜனதா தளம், இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். தமிழில் கேள்வித்தாள் வழங்கப்பட வேண்டுமென தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தினர். விவாதத்துக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் சிவில் சர்வீசஸ் தேர்வு சர்ச்சைக்கு தீர்வு காண அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட அரசு முடிவு செய்திருப்பதாக கூறினார். ஆகஸ்ட் 24ஆம் தேதி சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கான முதல்நிலை தேர்வுகள் நடக்கவிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரகாஷ் ஜவ்டேகர் ஏற்கனவே அரசு அறிவித்த மாற்றங்களுடன் முதல்நிலை தேர்வு சுமூகமாக நடக்க அனுமதிக்க வேண்டுமென போராடி வரும் மாணவர்கள் மற்றும் அனைத்து கட்சிகளுக்கும் வேண்டுகோள் விடுத்தார். அரசின் நிலைப்பாட்டை ஏற்க மறுத்த சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ், இடதுசாரிகள், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தன. இன்னும் சில எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் சபை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. திருச்சியில் குடிசை வீடு எரிந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உடல் கருகி பரிதாபமாக பலியாகினர். திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் அப்பகுதியில் பந்தல் போடும் தொழில் செய்து வந்தார். முருகன் தனது குடிசை வீட்டில் செவ்வாயன்று இரவு மனைவி சித்ரா மற்றும் மகள்கள் தேவி பிரியா, காவி பிரியா ஆகியோருடன் தூங்கியுள்ளார். இந்நிலையில் புதன்கிழமையன்று அதிகாலை முருகனுடைய வீட்டில் திடீரென்று தீப்பிடித்தது. முருகன் வீட்டில் பந்தல் போடுவதற்கு தேவையான கீத்து கொட்டைகள் அடுக்கி வைத்திருந்ததால் தீ மளமளவென அனைத்து பகுதியிலும் பரவியது. இவ்விபத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த முருகன், அவரது மனைவி மற்றும் மகள்கள் வெளியேற முடியாமல் தீயில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீ மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் தடுத்தனர். பின்னர் இறந்து கிடந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தை மாவட்ட கலெக்டர் ஜெயஸ்ரீ, ஆர்டிஓ பஷீர் ஆகியோர் நேரில் வந்து பார்வையிட்டனர். தஞ்சை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தி கலெக்டர் அலுவலகம் முன்பு திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தஞ்சை கலெக்டர் அலுவலகம் முன்பு திமுக முன்னாள் அமைச்சர்கள் கோசி மணி, பழனி மாணிக்கம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு தொகையை அரசே முழுமையாக செலுத்த வேண்டும், ஆழ்குழாய் கிணறு மூலம் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நிபந்தனையின்றி பயிர்க்கடன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து நிலவரி, தண்ணீர் வரியை ரத்து செய்து வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உபயதுல்லா உட்பட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்.
+2 சிறப்பு துணை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான BE துணை கலந்தாய்வு துவங்கியுள்ளது. இந்த கல்வியாண்டில் +2 பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களை சிறப்பு தேர்வின் மூலம் தேர்ச்சி பெற்றதை அடுத்து அவர்களுக்கென துணை கலந்தாய்வு சென்னையில் புதனன்று நடந்தது. இதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாற்றுச் சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழை காண்பித்து மாணவர்கள் செவ்வாயன்று பதிவு செய்தனர். தொடர்ந்து செவ்வாய் மாலை தரவரிசை பட்டியல் வெளியானது. துணை கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டிருந்த மாணவர்கள் புதனன்று கலந்தாய்வில் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மேக்ஸ் மட்டும் ஃபெயில் ஆகிட்டேன். திரும்ப ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டேன். கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்க இன்னைக்கு. வந்தெல்லாம் BA இன்ஸ்டாஃபில் EC கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திலேருந்து வரேன். சிறப்பு துணைத் தேர்வில் எழுதி EEE கோர்ஸு அரியலூர் மாவட்டத்தில் மீனாட்சி ராமசாமி காலேஜில் கிடைச்சிருக்கு. 1,00,000க்கும் மேற்பட்ட பொறியியல் பாடப்பிரிவுகள் நிரப்பப்படாமல் இருந்ததால் இந்த துணை கலந்தாய்வு மூலம் மாணவர்கள் கேட்ட இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. B.Ed படிப்புக்கான கலந்தாய்வு சென்னை உட்பட தமிழகத்தின் 4 இடங்களில் துவங்கியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் 2155 இடங்களுக்கு கலந்தாய்வு துவங்கியது. சென்னையில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக வளாகத்திலும், மதுரை, கோவை மற்றும் சேலத்திலும் இக்கலந்தாய்வு நடக்கிறது. புதனன்று துவங்கிய கலந்தாய்வு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை நடக்கவுள்ளது. முதல் நாளில் சிறப்பு பிரிவினர் பங்கேற்று தங்களுக்குரிய இடங்களை தேர்வு செய்தனர். முதல் முறையாக B.Ed மற்றும் M.Ed மாணவர் சேர்க்கை அரசு மற்றும் அரசு உதவி பெறுகின்ற 21 கல்வியியல் கல்லூரிகளுக்கு இன்று முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 9ஆம் தேதி வரை இந்த கலந்தாய்வு நடைபெறும். முதல் முறையாக இந்த ஸ்பெஷல் கேட்டகரி என்று சொல்லக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேன், பிசிக்கலி சேலஞ்ச், விஷுவலி சேலஞ்ச் அண்ட் ஹியரிங் இம்பேக்ட் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இன்றைக்கு 141 பேருக்கு கவுன்சிலிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கலந்தாய்வுகள் அனைத்து இடங்களிலும் ஆன்லைன் மூலம் ஒற்றைச்சாளர கலந்தாய்வாக நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட் சட்டசபை முன் போராட்டம் நடந்தபோது தீக்குளித்த பாரதிய ஜனதா தொண்டரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்து வரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாகவும் ஊழல்கள் மலிந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டி சட்டசபை முன் பாரதிய ஜனதா கட்சி முற்றுகை போராட்டம் நடத்தியது. அப்போது பாரதிய ஜனதா தொண்டர் ஒருவர் அரசுக்கு எதிராக கோஷங்களை முழங்கியபடி தீக்குளித்தார். தீ மளமளவென உடலில் பரவி எரிந்த நிலையில் அவரே ஓடிப்போய் சாலையில் தேங்கியிருந்த நீரில் புரண்டு தானே தீயை அணைத்துக் கொண்டார். ஆவேசமுற்ற தொண்டர்கள் சட்டசபையினுள் அத்துமீறி நுழைய முயன்ற போது போலீசார் தடியடி நடத்தியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகைகுண்டுகளை சுட்டும் கலைத்து விரட்டினர். பாரதிய ஜனதா தொண்டர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த முன்னாள் முதல்வர் அர்ஜுன் முண்டா, ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசுக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்றார். सरकार लाठी गोली के माध्यम से एक शांतिपूर्ण कार्यक्रम को रोकने का कोशिश कर रही है और मैं ये मानता हूं कि लाठी गोली के माध्यम से कोई भी आंदोलन रुकता नहीं है और जिस तरीके से भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं को जगह जगह रोका गया, जगह जगह लाठी चार्ज की गई, इसकी मैं भर्त्सना करता हूं, इसकी मैं निंदा करता हूं और ये सरकार की जो मंद बुद्धि है जिसके कारण इस तरह से प्रशासन का दुरुपयोग कर रही है, इसके लिए मैं ये निश्चित रूप से कहूंगा कि इसका जवाब जनता देगी. அமைதியான முறையில் துவங்கிய போராட்டம் தொண்டரின் தீக்குளிப்பு, போலீஸ் தடியடி என பெரும் பரபரப்புடன் முடிந்துள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் முனைப்புடன் பல்வேறு போராட்டங்களை பாரதிய ஜனதா நடத்தி வருகிறது. கர்நாடகாவில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு புதன்கிழமை அன்று 8000 கன அடியாக குறைந்து 34,000 கன அடி தண்ணீர் வந்து சேர்ந்தது. கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்து வந்தது. இதனால் அங்கிருந்த அணைகளிலிருந்து உபரி நீர் காவிரி ஆற்றுக்கு திறக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக மழை தீவிரமடைந்த நிலையில் காவிரி ஆற்றுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் மளமளவென உயர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்று 90 அடியை எட்டியது.
இந்நிலையில் தற்போது கர்நாடகாவில் மழையின் அளவு குறைந்திருப்பதால் மேட்டூர் அணைக்கு புதன்கிழமை அன்று 8000 கன அடி தண்ணீர் குறைந்து 34,000 கன அடி மட்டுமே வந்து கொண்டிருந்தது. இதனிடையே அணையின் நீர்மட்டம் 2 அடி உயர்ந்து 92 அடியாக உள்ளது. விரைவில் அணையின் முழு கொள்ளளவான 120 அடி நீர்மட்டத்தை எட்டும் என்று காவிரி டெல்டா மக்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர். குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 800 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மழை குறைந்தாலும் அணைக்கு தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் டெல்டா பகுதி மக்கள் விவசாய பணிகளை துவக்கி உள்ளனர். தங்கத்தின் விலையில் புதன்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 128 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,368 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,671 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 47 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 43,880 ரூபாயாக இருந்தது. மேட்டுப்பாளையம் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் உருளைக்கிழங்கின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி உருளைக்கிழங்கு கூட்டுறவு விற்பனை சங்கம் இயங்கி வருகிறது. இங்கு நீலகிரி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளில் விளையும் உருளைக்கிழங்கு விற்பனைக்கு வருகிறது. கடந்த சில மாதங்களாக போதிய மழையில்லாத காரணத்தால் உருளைக்கிழங்கின் விளைச்சல் குறைந்ததுடன் விலையும் வெகுவாக சரிந்தது. இந்நிலையில் சில வாரங்களாக நீலகிரியில் பெய்து வரும் மழையால் உருளைக்கிழங்கு உற்பத்தி அதிகரித்துள்ளது. இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூட்டுறவு விற்பனை நிலையத்தில் உருளைக்கிழங்குக்கு அதிக விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இப்போ நல்ல ரேட் போயிட்டு இருக்குது. 1400 1500 வரைக்கும் போயிட்டு இருக்குது. இப்போ விவசாயிகள்லாம் நல்லா கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நல்ல ரேட் இதை விட கொஞ்சம் நல்லா போனா இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க விவசாயிகள். ஆனி மாதம் முதல் சுப நிகழ்ச்சிகள் நடக்க இருப்பதால் உருளைக்கிழங்கிற்கு கூடுதல் விலை கிடைக்கும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். இங்கு வரும் உருளைக்கிழங்குகள் தரம் பிரிக்கப்பட்டு தமிழகம், கேரளம் மற்றும் கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.